ரெசின் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பென்டென்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூச்செடியிலேருந்து பூவை பறித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ட்ரை ஃப்ளவர் ஆன்லைனில் கூட விற்கிறாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து பூச்செடியிலேருந்து பூவை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நோட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த நோட்குள்ளே தான் நம்ம இந்த பூவை வந்து வைக்க போகிறோங்க. பூவிலேருந்து ஒவ்வொரு பூவாக வந்து ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் நோட்டில் வந்து வச்சுருங்க. இது போல் ஒவ்வொரு பூவாக பிச்சு எடுத்து வச்சுருங்க. நம்ம இப்போ நோட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. ஒரு வாரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா பூ நல்லா காஞ்சிருக்கும். இந்த பென்டென்ட் செய்கிறதுக்கு நான் ஆன்லைனில் இருந்து தாங்க கிட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கிட்டில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது போல் டேப் இருக்குங்க, யூவி ரெசின் இருக்கும். இந்த ரெசின் எப்படி யூஸ் பண்ணணுன்றது பேக் சைடு இருக்கும், பார்த்து படித்து அதே போல் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது போல் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நமக்கு பென்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான பென்டென்ட் வந்து எடுத்து நீங்கள் அதில் செய்யலாம். யூவி லேம்ப், அதாவது இந்த யூவி ரெசினை ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைட், ஓகேங்களா? அப்புறம் இந்த யூவி ரெசின் பாட்டிலுக்கு மேல் பக்கத்தில் இது போட்டு யூஸ் பண்ணக்கூடியதுக்கு தான் இது நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ பொருள் தான் இதில் இருந்தது. நான் இப்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பென்டென்ட் தாங்க எடுத்திருக்கேன். இந்த பென்டென்ட்டில் பேக் சைடு வந்து டேப் இது போல் ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது போல் ரெசின் வந்து ஊற்றிக்கோங்க. ரெசின் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றணும், சரிங்களா? கொஞ்சமாக ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது போல் லைட்டில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பூ வந்து வச்சுக்கலாங்க. இந்த பூ நான் ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காய வச்சு எடுத்த பூ தாங்க. இந்த பூ வந்து பென்டென்ட்டை விட பெருசாக இருக்குது. இந்த பூ வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த பூ சைஸ்க்கு நான் ஆல்ரெடி ஒரு பென்டென்ட் செஞ்சுருக்கேன். அதான் நான் ஃபஸ்ட்டு செஞ்ச பென்டென்ட்டுமே கூட வீடியோட எண்டில் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரே ஒரு பெட்டல்ஸ் மட்டும் தாங்க வைக்க போகிறேன். அந்த பெட்டல்ஸ் வந்து வச்சுட்டு ரெசின் வந்து அந்த பூக்கு மேலே கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டில் வச்சு எடுத்துடலாங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலைங்க. எப்படின்னா அந்த நம்ம பூ வந்து லைட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே ரெசின் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் லைட்டில் வச்சு எடுப்போம். அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை, மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டேப்பை வந்து பிரித்து எடுத்துடலாம், சரிங்களா? பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு பென்டென்ட் வந்து நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நிஜமாவே சூப்பராக வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து பின்னாடி டேப் வந்து பிரிக்கும்போது ரெசின் ட்ரை ஆகாமல் இருந்தது. பட் ஆனால் இதில் வந்து ரெசின் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக இருந்ததுங்க. இனிமே நம்ம சேனலில் இது போல் ரெசின் ஜுவல்லரி எல்லாம் எப்படி செய்யலான்ற வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண பென்டென்ட் வந்து இதுதாங்க. அந்த பெரிய பூ வச்சுமே செஞ்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் பேக் சைடு தான் கொஞ்சம் ரெசின் காயாமல் இருந்தது. திரும்ப நான் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக தான் இருக்குது. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.